Daily. Taste the Daily. கிருஷ்ணகிரி அருகே பள்ளி சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட புகாரின் பேரில் போக்சோ வழக்கில் 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 13 வயது அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 3 ஆசிரியர்களையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 1 மாதம் மாணவி பள்ளிக்கு வராததால் பள்ளி சார்பில் நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டதில் சிறுமி பாதிக்கப்பட்டது தெரியவந்தது. பள்ளி ஆசிரியர்கள் வழிகாட்டுதலில் சிறுமியின் பெற்றோர் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாகவும் சிறுமிக்கு கருக்கலைப்பு நடந்ததாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முருக பக்தர்கள் மீது கை வைத்தால் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என தமிழக அமைச்சர்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நீதிமன்றம் நேற்று ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கியவுடன் தன்னெழுச்சியாக பக்தர்கள் போராடினார்கள். தங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் ஒடுக்குவோம் என்று சொல்கிறார்கள். அங்கு போராடுபவர்கள் முருக பக்தர்கள். அவர்கள் மீது கை வைத்தால் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். இனிமேல் இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் என்று பேசினால் அமைச்சர் ரகுபதி இருக்கும் இடம் அவருக்கே தெரியாமல் போகும் என்று கடுமையாக எச்சரித்தார். மேலும் திமுகவின் இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் தங்களிடம் இடம் பெறாது என்று குறிப்பிட்டார். இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தியிருப்போர் யார்? இதை முதல்ல சேகர் பாபு அவர்கள், ரகுபதி அவர்கள் இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுத்துனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டுவோம். அதுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும். இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கேன், அமைச்சரா இருக்கு. எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சரா இருந்துருவீங்க? நாளை காலையில் இருந்துருவீங்களா? அதனால எம்எல்ஏவாக இருக்க, அமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அதை செய்தி காட்டுவோம். மக்கள் பிரதிநிதியா இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்குறோம். அந்த மரியாதையை தற்காத்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியா இருக்கும். அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். இவங்களாம் தப்பு பண்ணவங்களா? இவங்களாம் கஞ்சா வித்தவங்களா? இவங்கெல்லாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா? இவங்கெல்லாம் முருகபெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்துல அந்த பகுதியில கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகு அங்க சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க? அவங்களாம் தப்பானவங்க. மத்திய அரசின் பட்ஜெட் பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் பட்ஜெட்டாக உள்ளதாக சிஐடியு மாநில தலைவர் சௌந்தரராஜன் விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சிஐடியுவின் மாநில குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிஐடியு கட்சியின் மாநில தலைவர் சௌந்தரராஜன், சாம்சங் நிறுவனத்தில் மனித உரிமைகள் மீறல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியதோடு அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் பட்ஜெட் பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் பட்ஜெட்டாக உள்ளது என்று விமர்சித்ததோடு, திருப்பரங்குன்றம் மலை தமிழக மக்களுக்கான மலை, அதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று தெரிவித்தார். விவசாயத்துக்கு, அதே மாதிரி வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு, உரம் போன்றவை கொடுக்கிற மானியத்துக்கு, கல்விக்கு, சுகாதாரத்திற்கு, அங்கன்வாடி போன்ற ஏழை குழந்தைகளுக்கு உணவு வழங்கக்கூடிய சத்து தரக்கூடிய அந்த விஷயங்களுக்கு, சத்துணவு திட்டத்திற்கு, 100 நாள் வேலை திட்டத்திற்கு, இவையெல்லாம் தான் கிட்டத்தட்ட 90 கோடி மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற திட்டங்கள். அந்த திட்டங்களுக்கு இவர்கள் ஒரு பைசாவும் உயர்த்தவில்லை என்பது மட்டுமல்ல, சில திட்டங்களுக்கு குறைத்தும் இருக்கிறார். இந்த காலத்தில் அதிகப்பட்டிருக்கிற பணவீக்கத்தின் காரணமாக அந்த உண்மை மதிப்பு என்பது இன்னும் குறைகிறது. ஆகவே இந்த வருடத்தில் நாம் பார்க்க போகிறோம் கடுமையான நிலைமையை விவசாயிகளும், தொழிலாளர்களும், வேலை வாய்ப்பற்று இருக்கிற இளைஞர்களும் எல்லோரும் எதிர்கொள்ள போகிறோம். கடுமையான விலையேற்றத்தையும் சந்திக்க போகிறோம். அரசாங்கம் மறைமுகமாக வரக்கூடிய அந்த வரி இருக்கிறதல்லவா, அந்த வரியிலே ஒரு பெரும் தொகையை இந்த பட்ஜெட்டிலும் முதலாளிகளுக்கு வாரி வழங்கியிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக மோசமான பட்ஜெட். அதை மறைப்பதற்காக, பூசி முழுகுவதற்காக இந்த ஒரு 12 லட்சம் என்கிற அதை சொல்கிறார்கள். ஒரு சிறு பகுதிக்கு செய்யக்கூடிய அந்த உதவியை 90 கோடி மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியை மறைக்க பயன்படுத்த பார்க்கிறார்கள். சித்தேரி ரயில் பயணிகள் சங்க ஆலோசனை கூட்டத்தில் ஜோலார்பேட்டை ரயிலில் எக்ஸ்பிரஸ் கட்டணம் வசூலிப்பதை ரயில்வே நிர்வாகம் பரிசீலனை செய்து ஃபாஸ்ட் பேசஞ்சர் கட்டணமாக வசூலிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி ரயில் பயணிகள் சங்க ஆலோசனைக் கூட்டம் சித்தேரி ரயில்வே ஸ்டேஷனில் நடைபெற்றது. கூட்டத்தில் அரக்கோணத்திலிருந்து ஜோலார்பேட்டைக்கு இயக்கப்படும் ரயில் அனைத்து நிறுத்தங்களிலும் நின்று செல்கிறது. இந்த ரயிலில் எக்ஸ்பிரஸ் கட்டணம் வசூலிக்கப்படுவதை ரயில்வே நிர்வாகம் மறுபரிசீலனை செய்து ஃபாஸ்ட் பேசஞ்சர் கட்டணம் வசூலிக்க வேண்டும். அதேபோன்று இந்த ரயில் சித்தேரியில் நின்று செல்ல வேண்டும். அரக்கோணத்திலிருந்து சேலத்திற்கு இயக்கப்பட்ட விரைவு ரயிலை விரைந்து மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பேசப்பட்டது. காரைக்காலில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் புகார் பட்டைகள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் 33க்கு மாவட்ட ஆட்சியரின் புகார் பட்டி நேற்று வழங்கப்பட்டது. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சமூக நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் புகார் பட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் அந்தந்த பள்ளி ஆசிரியர்களிடம் வழங்கினார். கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தெரியவரும் சட்டவிரோத போதைப்பொருள் உபயோகம் மற்றும் கடத்தல் குறித்தான தகவல்களையும் மற்றும் அவர்களுடைய இதர குறைகளையும் இந்த புகார் பெட்டியில் தெரிவிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த புகார் பெட்டியின் சாவி மாவட்ட ஆட்சியரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் புகார் பெட்டி திறக்கப்பட்டு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள புகார்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் குற்றம் சார்ந்த புகார்களில் CSR மற்றும் FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதில் இந்திய அளவில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக டிஜிபி சங்கர்ஜிவால் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு சைபர் கிரைம் சார்பாக சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான நோக்கத்தோடு நடத்தப்பட்ட ஹேக்கத்தான் 2025 என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர்ஜிவால் பரிசு தொகைகளை வழங்கி வாழ்த்தினார். பின்பு மேடையில் உரையாற்றிய டிஜிபி சைபர் குற்றம் சார்பாக அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 99% பாதிக்கப்பட்டவர்கள் தாங்களாகவே சைபர் குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்தவர்கள். அதை வைத்துதான் குற்றவாளிகள் எளிதில் குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று தெரிவித்ததோடு தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையத்தின் கோரிக்கையின் அடிப்படையில் 5 சூதாட்ட இணையதளங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெருமாநல்லூரில் காப்பர் வயர் திருடிய கார் ஓட்டுநர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூர் டாலர் கார்டன் பகுதியில் நடைபெற்று வரும் கட்டிட கட்டுமான பணிக்காக அப்பகுதியில் ஒரு அறையில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 1,25,000 மதிப்புள்ள 4,320 மீட்டர் அளவுள்ள 24 காயில் காப்பர் ஒயர்கள் காணாமல் போனது. இதுகுறித்து பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஒரு காரை சோதனை செய்தபோது காரில் வந்த 5 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னதால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிரமாக விசாரித்தனர். விசாரணையில் காரில் வந்தவர்கள் டாலர் கார்டன் பகுதியில் கட்டிட கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்து வரும் கட்டுமான நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை செய்து வரும் பட்டுராஜா என்பதும் உடனிருந்தவர்கள் அவரது நண்பர்களான திருநெல்வேலியை சேர்ந்த ரவிச்சந்திரன், விக்னேஷ், அரவிந்த் மற்றும் சுப்பிரமணி என்பதும் தெரியவந்தது. மேலும் இவர்கள் 5 பேரும் இணைந்து காப்பர் ஒயர்களை திருடியதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1,25,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவர்களை அவிநாசி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராஜபாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டிக்கு பிசியோதெரபி பயிற்சி வழங்குவதாக கூறி 85 வயது மூதாட்டியிடம் 13 சவரன் தங்க நகையை நூதன முறையில் கொள்ளையடித்த மர்ம நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கூரை பிள்ளையார் கோவில் தெருவில் கணவர் உயிரிழந்த நிலையில் மூதாட்டி காசியம்மாள் என்பவர் தனியாக வசித்துள்ளார். அப்போது மூதாட்டியிடம் பிசியோதெரபி எனப்படும் உடற்பயிற்சி வழங்குவதற்காக அவரின் மகன் அனுப்பியதாக கூறி மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்கு புகுந்து மூதாட்டி அணிந்திருந்த தங்க நகைகள் என மொத்தம் 13 பவுன் தங்க நகையை கழட்டி வைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதைத் தொடர்ந்து மூதாட்டியின் கழுத்தை இறுக்கிவிட்டு கண்ணு வைக்கும் நேரத்தில் நகைகளை பறித்துக் கொண்டு சென்றுள்ளார்.
இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த டிஎஸ்பி பிரீத்தி தலைமையிலான காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இச்சம்பவம் ராஜபாளையம் பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளூர் திருவுருவ சிலை மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முகப்புரை நினைவு தூண் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் VG ராஜேந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.